காவல்துறை வேற, போக்குவரத்து காவல்துறை என்பது வேற. வாகன சோதனையை நடத்துகிறார். நாங்கள் அது வேண்டானே சொல்ல, அது நல்ல விஷயம். அது நல்ல விஷயம், செய்யட்டும். ஆனால் இவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை மிக அடாவடி செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வாகனக்கு சோதனைக்கு ஒருத்தரை வாகனத்தை நிறுத்துறது கை கட்டுறாரு. அவர் ஒரு வேகமாக வந்துகிட்டு இருக்கார். இவர் திடீர்னு போயிட்டு நடுவில் அந்த வாகனத்தை போய் மறிக்கிறார். அப்போ அந்த வாகனத்தில் வர்றவர் என்ன பண்ணுவார்? வண்டியை பிரேக் பண்ணவா இல்லை பின்னாடி வர்ற வாகனத்தை கவனிக்கவா? இவர் பிரேக் பண்ணா பின்னாடி இருக்க வாகனம் இடிக்கும், பிரேக் பண்ணலாம் முன்னாடி இருக்க காவலரை இடிக்கணும். இந்த சூழ்நிலையில் அவர் பிரேக் பண்ணும்போது அவருக்கு ஒரு மன உளைச்சல் வந்துருது. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேங்க் கொள்ளையை மறைக்கிற மாதிரி ஒரு பார்த்து ஓட்டவா, இல்லை நீங்க எப்போ கை காட்டுவான்னு தெரியல, உங்களை பார்த்து ஓட்டவா, நான் விபத்து இல்லாம வண்டி ஓட்டணுமா, இல்லை நீங்க கை காட்டணும்னா எந்த இடத்துல வேணாலும் நிக்கணுமா? இதுதான் இன்னைக்கு இருக்க மக்களுடைய நிலவரம். அப்போ ஒரு வாக்குவாதத்துக்கு அந்த வார்த்தை ஒரு நியாயமான ஒரு கேள்வியை அந்த வண்டி வாகனம் ஓட்டி கேட்கும்போது, ஒரு சாமானியன் கேட்கும்போது அதை பொறுத்து கொள்ளாத இந்த போக்குவரத்து துறை உடனடியாக அந்த வாக்குவாதத்தை உருவாக்குறார். போக்குவரத்து காவல்துறைக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு தான் அவருக்கு பவர் இருக்கு. இது யார் கொடுத்தா? இந்த அதிகாரம் இருக்கிறான். அந்த உயிருக்கு யார் பொறுப்பு? காவல்துறை நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? யார் இந்த அதிகாரம் யார் கொடுத்தா? இல்லை உங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்குதா? பஸ் கொடுக்கறதா இருந்ததில்லை, சட்டம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறா? நீங்கள் கை காட்டுகிறீர்கள், அவர் நிற்கவில்லை, போகிறான். ஒரு சாமானியன் போகிறான், அவர் ஒரு வேளை ஒரு மருத்துவ பணிக்கு கூட வேகமாக போகலாம், இல்லை நீங்கள் சொன்ன காட்டினதில் கவனிக்காமல் இருக்கலாம். ஒரு யாராவது ஒரு விவரம் தெரிஞ்சவர் பேசுகிறாருன்னா உடனே அவங்க என்ன சொல்றது? இதை நெட்டில் போடு, இதை இதில் போடு, ஃபேஸ்புக்கில் போடு அப்படின்னா அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே போடுறாங்க காவல்துறை. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லையே. இல்லை, ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கான். அவன் அனைத்து ஆவணங்களும் சரியாக வச்சிருந்தா கூட இவர் கை காட்டி நிறுத்தினா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாமானியனில் இப்படி மடக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு கொடியை கட்டிட்டு ஒரு வண்டி போனால் நீங்கள் மடக்கிறீங்களா? எந்த வண்டியும் மடக்கிறது இல்லை. பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா நாடு, பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு மதன் காமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணே, சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் பொறுத்தவரை காவல்துறையுடைய பேச்சு ரொம்ப அடிபட்டு இருக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை காவல்துறை அதிகாரிகள் ஒரு அங்கங்க வண்டியை மடக்கிறது, வேனை மடக்கிறது, லோடு ஏற்றிட்டு வர அவனை மடக்கி ஒரு வீடியோ கூட வந்துச்சு. அவன் டிரைவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல சமீபத்தில். எல்லாமே நாங்க வச்சிருக்கோம், எந்த இதுவும் கிடையாது. லைசன்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, ஆர்டிஓ போயிட்டு இருக்கு, சரக்குக்கு பில் இருக்கு. ஆனா இருந்தாலும் உன் மேல ஒரு ஃபைன் போற, ஒரு 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பி போயிட்டு இருக்கு. இது போக்குவரத்து துறை. இது மட்டும் இல்ல, இது தவிர அங்கங்க நீங்க சிக்னல்ல பாத்தீங்கன்னா சிக்னல்ல மீறி போறவங்கள பிடிக்கிறான்னு தப்பு கிடையாது. ஓகே. ஆனா பிடிக்கிறது கூட என்ன பண்ணா, சில பேர் அவங்க நம்ம பிடிச்சிட கூடாதுன்னு போடும்போது உள்ள பூந்து இல்ல கம்ப கொண்டு எரியறது, கல்ல கொண்டு அடிக்கிறது, இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க என்ன கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை வேற, போக்குவரத்து காவல்துறை என்பது வேறு. முதல்ல 1929க்கு முன்பு காவல்துறை தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க, போக்குவரத்து துறையை. அப்போ காவல்துறை சட்டங்கள் வேற, போக்குவரத்து துறை சட்டங்கள் தனியாக இருக்கணும்னு அரசு முடிவு பண்ணி, மத்திய அரசு முடிவு பண்ணி 1929 ஒரு சட்டத்தின் மூலயமா போக்குவரத்து காவல்துறைன்னு தனியாக ஒரு சட்டம் போக்குவரத்து காவல்துறைக்குன்னு உருவாக்குறாங்க. ரெண்டா பிரிக்கிறாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கிரைம் போலீஸ், அதையும் அந்த டைமில் தான் பிரிக்கிறாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு போலீஸுங்கிறது அதிகாரம் உள்ள காவல்துறை, அது சட்டம் ஒழுங்கை சரி பண்ண வேண்டியது. போக்குவரத்து துறை என்பது விதிமீறலை நீங்கள் உங்களுடைய அந்த விதிமீறலை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, அந்த சாலை விதிமீறல்களை நீங்கள் சரிப்படுத்துறதா உங்கள் வேலையை ஒழிஞ்சு சட்டம் ஒழுங்கு பார்க்குறது உங்கள் வேலை கிடையாது. அந்த மாதிரியான அதுக்காகத்தான் தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. கிரைம்லேயும் அதே தான், கிரைம் குற்றங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள், லா ஒன்று வேறு வச்சது தான். அதனால் அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி போக்குவரத்து துறையை நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கி சென்னை 1,30,00,000 பேர் இருக்காங்க. சென்னையில் மக்கள் பீப்புள்ஸ், வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வாகனங்களுக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மெட்ரோ சிட்டியில் பெங்களூர், டெல்லி, கல்கத்தா இந்த மாதிரி ஒரு சிட்டி போகிற தமிழ்நாடு, சென்னை முக்கியமான சிட்டி. இந்த போக்குவரத்து ஒழுங்குபடுத்த வேண்டிய நேரத்தில் இந்த சென்னையில்
முக்கியமான பணியை செய்ய வேண்டியது இந்த போக்குவரத்து காவல்துறை. அதை நம்ம மறுக்க முடியாது. அது ஒரு சிறந்த பணி அவங்க செய்தால்தான் அந்த போக்குவரத்து விபத்து இல்லாமல் ஒரு ஆபத்து இல்லாத ஒரு பயணமாக நமக்கு அமையும், மக்கள் பாதுகாக்க முடியும். அதே போல் வெளி மாநிலத்திலிருந்தோ இல்லை வேற சமூக விரோதிகளோ ஒரு தவறான வழிநடத்தலுக்கு ஒரு வாகனத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகும். இதற்காக அவர்கள் வாகன சோதனையை நடத்துகிறார்கள். நாங்கள் அது வேண்டானே சொல்ல, அது நல்ல விஷயம், அது நல்ல விஷயம், செய்யட்டும். ஆனால் இவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை மிக அடாவடி செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வாகன சோதனை நடத்துறீங்க. வாகன சோதனை நடத்தும் போது நீங்கள் ஒரு காவலர் என்ன பண்ணுறாருன்னா, வாகன சோதனைக்கு ஒருத்தரை வாகனத்தை நிறுத்துற கை கட்டுறாரு. அவர் ஒரு வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. இவர் திடீர்னு போயிட்டு நடுவில் அந்த வாகனத்தை போய் மறிக்கிறார். அப்போ அந்த வாகனத்தில் வர்றவர் என்ன பண்ணுவார்? வண்டியை பிரேக் பண்ணவா இல்லை பின்னாடி வர்ற வாகனத்தை கவனிக்கவா? இவர் பிரேக் பண்ணா பின்னாடி இருக்க வாகனம் இடிக்கும், பிரேக் பண்ணலாம் முன்னாடி இருக்க காவலரை இடிக்கணும். இந்த சூழ்நிலையில் அவர் பிரேக் பண்ணும்போது அவருக்கு ஒரு மன உளைச்சல் வந்துடுது. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேங்க் கொள்ளையை மறைக்கிற மாதிரி இவர் மடக்கும்போது அவருக்கு ஒரு மன உளைச்சல் வந்து, என்ன சார் இப்படி பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ இவர்கள் வந்து அதை ஒரு தவறான, அதாவது ஒரு வாக்குவாதத்தை உருவாக்குறாங்க. என்ன எதிர்த்து பேசலாமா அப்படிங்கிற, அதாவது காவல்துறையை, போக்குவரத்து காவல்துறையை நீ வந்து எதிர்த்து பேசலாமா அப்படிங்கிற மனநிலையில் அவங்க பேசுறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, நான் வாகனத்தை பார்த்து ஓட்டவா, இல்லை நீங்க எப்போ கை காட்டுவேன்னு தெரியல, உங்களை பார்த்து ஓட்டவா, நான் விபத்து இல்லாமல் வண்டி ஓட்டணுமா, இல்லை நீங்க கை காட்டணும்னா எந்த இடத்துல வேணாலும் நிற்கணுமா? இதுதான் இன்னைக்கு இருக்க மக்களுடைய நிலவரம். அப்போ ஒரு வாக்குவாதத்தை அந்த வார்த்தை ஒரு நியாயமான ஒரு கேள்வியை அந்த வாகனம் ஓட்டி கேட்கும்போது, ஒரு சாமானியன் கேட்கும்போது அதை பொறுத்து கொள்ளாத இந்த போக்குவரத்து துறை உடனடியாக அந்த வாக்குவாதத்தை உருவாக்குறாங்க. வாக்குவாதத்தை உருவாக்குறது மட்டும் இல்லை, அதை உடனே ஒரு கேமரா ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ எல்லாரும் உடனே இங்கே ஒரு கேமரா வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா இங்கே ஒரு இந்த கேமரா வச்சுக்கிறாங்க. இந்த கேமரா வச்சு உடனே ஆன் பண்ணுறாங்க, வாக்குவாதத்தை உருவாக்குறாங்க. இவர் வந்து வாகனம் ஓட்டி ஒரு நபர், ஆனா இந்த போக்குவரத்துறை காவல்துறை 7 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அப்போ இந்த வாக்குவாதம் ஆகி கடைசியில வந்து இதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாத்தி அவர் மேல வழக்கு பதிகிறாங்க. இந்த சாமானிய மக்கள் அதுதான் போலீஸுக்கு அடிக்கிறாங்க. அடிப்பதற்கு போக்குவரத்து துறைக்கு உரிமை கிடையாது, வாகனத்தை பறிமுதல் செய்யறதுக்கும் உரிமை கிடையாது. போக்குவரத்து காவல்துறைக்கு ஒரு தவறு அபராதம் விதிக்கிறதுக்கு தான் அவருக்கு பவர் இருக்கு. ஒரு போக்குவரத்து துறை விதியை மீறினால் அபராதம் விதிக்கணும், புரியுதா? சப்போஸ் நீங்க கை காட்டி அவர் நிக்காம போனா கூட அதற்கும் சேர்த்து நீங்கள் அபராதம் விதிக்கலாமே ஒழிய, அவரை திரட்டி போய் கம்பால் லத்தியால் வீசி அடிப்பதோ, ஒரு கல்லால் அடிப்பதோ, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வயசு சமீபத்துல கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 2 பசங்க, சின்ன பசங்க பைக்ல போயிட்டு இருக்காங்க, நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டாம போன உடனே இங்க இருந்து ஒரு கையில இருக்கிற லத்தியை கொண்டு எறிகிறாரு. இது யார் கொடுத்தா? இந்த அதிகாரம். பின்னாடி உள்ள பையன் மேல தலையில அடிபட்டு அவன் கீழே விழுந்து காயம் பட்டு இருக்கிறான், மருத்துவமனையில இருக்கான். அந்த உயிருக்கு யார் பொறுப்பு? காவல்துறை நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? யார் இந்த அதிகாரம் யார் கொடுத்தா? இல்ல உங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்குதா? அரசு கொடுக்கறதா இருக்கிறது இல்லை, சட்டம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறா? நீங்கள் கை காட்டுகிறீர்கள், அவர் நிற்கவில்லை, போகிறான், ஒரு சாமானியன் போகிறான். அவன் ஒரு வேளை ஒரு மருத்துவமனைக்கு கூட வேகமாக போகலாம், இல்லை நீங்கள் காட்டினதில் கவனிக்காமல் இருக்கலாம். ரெண்டாவது, நீங்களும் கை காட்டுறது எப்படி காட்டுறீங்கன்னா, நல்லா டிராபிக்ல நினைக்கிறீங்க, டிராபிக் சிக்னல் நினைக்கிறீங்க, நீங்க டிராபிக்கை பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. இப்போ காலைல 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓஎம்ஆர்ல 5 கிலோமீட்டர் தூரத்தில் 7 இடத்துல நிற்கிறாங்க. 7 பேர் 6 பேர் 5 பேர் ஒவ்வொரு கும்பலா நின்று இந்த வாகன சோதனை நடத்துறாங்க. வசூல் வேட்டைக்கான்னு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன் அது நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியல? 7 பேர் இடத்துல நிற்கிறீங்க நீங்கள், ஆனால் உங்களால் ஏன் இன்னும் அந்த வாகன மீறலை உங்களால் கட்டுப்படுத்த முடியல? அப்போ அங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் அதை உண்மையிலே சட்டத்தை செயல்படுத்துறீங்களா இல்லை என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் 5 கிலோமீட்டருக்கு 7 இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு இடத்துலையும் 7 பேர் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன எங்களுடைய சாமானியமாக நான் என்னுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, வாகன சோதனை நடத்தணும்னா நோ பார்க்கிங்னு நீங்கள் ஒரு போர்டு வைக்கிறீங்கல்ல, அதை மாதிரி நீங்கள் வாகன சோதனை நடத்துகிற இடத்துல வாகன சோதனை நடைபெறுகிறதுன்னு ஒரு போர்டு வைங்க. ஒன்று பார்த்துட்டு கடத்துறவங்களாம் சைடில் போயிட மாட்டானா? கரெக்டான இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. போக்குவரத்தில் எங்கேயும் லெஃப்ட் ரைட் இல்லாத இடத்துல தான் நீங்கள் நிற்கிறீங்க. இப்போவும் அதே இடத்துல நீங்கள் நில்லுங்க, அதே இடத்துல பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? நீங்கள் வந்து சட்டப்படி மேலதிகாரியோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாகன சோதனை செய்கிறீர்களாங்கிறது பொதுமக்களுக்கு தெரியல. அதுதான் இப்போ எங்களுடைய கேள்வி. நீங்கள் அந்த போர்டை வச்சுட்டு பாருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேலதிகாரியோட அனுமதியோட தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு நாங்கள் ஒத்துப்போம். அதை நீங்கள் செய்யல, அது ஒன்று செய்யணும். ரெண்டாவது, ஒரு வாகன சோதனைக்கு ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு காவலரும் போதும், 2 பேர் போதும். ஏன் 7 பேர் 6 பேர் நிற்கிறீங்க? யாரும் இந்த டிராபிக்ல யாரும் பார்க்கறது இல்லையா? ஒன்னாச்சா? இது தவறு.
இதை மாதிரி செய்யக்கூடாது. ரெண்டாவது, ஒரு ஒரு யாராவது ஒரு விவரம் தெரிஞ்சவர் பேசுறாருன்னா உடனே அவங்க என்ன சொல்றது, இதை நெட்ல போடு, இதை இதில் போடு, ஃபேஸ்புக்ல போடு அப்படின்னா அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே போடுறாங்க காவல்துறை. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லையே. உங்களுக்கு அந்த அதிகாரம் யாரும் கொடுக்கல. நீங்க வந்து காவல்துறை குற்றவாளி அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. நீங்க அவங்க ஓரளவு தவறான வார்த்தையை உபயோகிச்சிடக்கூடாது, அவன் வந்து போலீஸ்காரனை கை நீட்டுற அளவுக்கு அவன் ஏதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாதுக்காக வீடியோ எடுத்துக்கலாம்ல. சரி, அப்படின்னா அப்போ வாகன ஓட்டியும் வீடியோ எடுக்க அனுமதிங்க. நீங்க எடுக்கிறாங்க, எடுக்க விடுறதில்லை இவங்க. அப்பதான் பிரச்சனை வருது. நீங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, உடனே அந்த வாகன ஓட்டி அவருடைய செல்போனை எடுக்கிறாரு, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அதுக்கு நீங்க அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா நீ வந்து சட்டத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க, சாமானியன் வந்து சட்டத்தில் அவனுக்கு இடம் இல்லை போராடுறதுக்கு. அப்போ இதுதான் பிரச்சனை ஆகுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் வருது. எங்களை நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாங்கிற ஈகோ பிரச்சனை வரும்போது, இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் சொன்னீங்க இல்லையா, அந்த வாகன ஓட்டி அவர் அனைத்து அறிக்கையும் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காரு. அவர் கேட்குறாரு, என்ன சார் என்ன ஏன் அனுப்பமாங்கிறீங்கன்னு சொன்னால் அப்சஷன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்சஷன் சார் அப்படின்னு சொன்னா அது இல்லை, அப்சஷன் ஃபைன் கட், அவ்வளோதான். அப்போ அவர் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்த உடனே காவல்துறை அதை ஒரு ஈகோவா நினைச்சு இப்போ அவர் மேலே 3 வழக்கு போட்டிருக்காங்க. 3 செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இது என்ன நியாயம்? ஒரு காவல் போக்குவரத்து பிரச்சனையை லாண்டர் பிரச்சனையா கொண்டு போறீங்க. இப்போ எங்களை மாதிரி கருத்து சொல்றது கூட இனிமேல் முடியாது போல இருக்க. எப்படி சொல்ல முடியும்? கருத்து எப்படி சொல்ல, அது கூட தவறும்பீங்களே. இது ஒரு நியாயமில்லாத விஷயம். ஏன்னா இவ்வளவு பெரிய பப்ளிக். இன்னொரு விஷயம் நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க அவர் தவறாக அந்த போக்குவரத்து விதிமுறையை நாங்க தவறு செய்தால் அதுல எங்களுக்கு ஃபைன் போடுங்க, அபராதம் விதிங்க, தப்பு இல்லை. ஆனால் கௌரவ குறைச்சலாம் நடத்தாதீங்க. நீங்க கௌரவமாக தான் நடத்தணும். சார் நீங்க வண்டி இந்த மாதிரி இருக்கு, இது நீங்க எங்களுக்கு வந்து ஃபைன் கட்டுங்க, இனி அடுத்த மாதிரி செய்யாதீங்க, பெல்ட் போட்டு ஓட்டலையா பெல்ட் போட்டு ஓட்டுங்க, ஸ்டிக்கர் ஓட்டிருக்கீங்களா ஸ்டிக்கர் எடுத்துருங்க அப்படின்னு நீங்க அறிக்கை சொல்லணும். அதுக்குள்ள ஃபைனை போட்டு நீங்க இது பண்ணணும். இது வந்து பொதுமக்கள்கிட்ட நிச்சயமா ஒரு பெரிய குறையா இருக்கு. காவல்துறை நீங்க சொன்ன மாதிரி வந்து அவன் மரியாதை இல்லாம வாயா போயா அங்க வாயா, வயசானவர் இருந்தா கூட அவனுக்கு மரியாதை இல்லை. ஒரு சார் கூட சொல்ல வேண்டாம், வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, வாப்பா ஓரம் வண்டி பாட்டு கொஞ்சம் பேசுறாங்க. அது மக்கள் வந்து அங்க போலீஸ்கார்ட்ட நின்று இது அவமானம் பண்ணுமா இந்த நோக்கத்துல சிலவங்க அது வெளியே ஓடிடுறாங்க. அது ஒரு பெரிய இதா இருக்கு சார். ஏன்னா இவன் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கான். இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கான். அவன் அனைத்து ஆவணங்களும் சரியா வச்சிருந்தா கூட இவர் கை காட்டி நிறுத்தினா 1 மணி நேரம் ஆயிடுது. அந்த 1 மணி நேரத்துல அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவான், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போவான், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா போகும்போது இந்த மாதிரியான தடங்கள் ஏற்படுது. அப்போ அவன் இவங்கள்ட்ட எல்லா டாக்குமெண்ட் காட்டினாலும் இவங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க, எல்லா மன உளைச்சல் ஆளாகிறாங்க. இவன் எல்லா ஆவணங்களையும் காட்டினாலும் இவங்க உடனே விடுவிப்பதில்லை, கொஞ்ச நேரம் நின்று நிக்க வச்சிடறாங்க. இது ஒரு பெரிய பொதுமக்களுக்கு பெரிய இடையூறா இருக்கு. 1. 2வது, அவங்க இன்னொருத்தரை பிடிக்க வரும்போது பின்னாடி வர்றவரை எய்ம் பண்ணி ஒரு பெரிய ஒரு கொள்ளைக்காரரை பிடிக்கிற மாதிரி எவ்வளோ டிராபிக் இருந்தாலும் உள்ள அவங்க வாட்டில் உள்ள அந்த போக்குவரத்து இடையூறோட உள்ள வந்து அந்த வண்டியை மறிக்கிறாங்க. அது மற்ற மக்களுக்கு இடையூறா இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம அது அனுமதிக்க முடியும்? நீங்க வந்து போக்குவரத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. அதை விட்டு போக்குவரத்தை நீங்க இடைஞ்சூர் பண்ற மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இடையில பூந்து உள்ள போய் அந்த வண்டியை மடக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கலாம், இந்த மாதிரி இந்த வண்டியில இது வந்து கடத்தப்படுது, இந்த வண்டியை மடக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அதுக்காக உள்ள பூந்து வந்து பிடிச்சிருக்கலாம்ல. அந்த மாதிரியான சூழ்நிலை இல்ல, மக்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல இது நடக்கல, தகவல் வந்து நடக்கிறதுக்கு ஒரு இடத்துல நடக்கல. தினசரி ஒவ்வொரு இடத்துல தான் சொல்றேன், ஒரே 5 கிலோமீட்டருக்குள்ள 7 இடத்துல இந்த செக்கிங் நடத்துறாங்க. என்ன தகவல் வந்தது உங்களுக்கு? அதுவும் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க வந்து சாமானியன்னு இப்படி மடக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு கொடியை கட்டிட்டு ஒரு வண்டி போனா நீங்க மடக்குறீங்களா? எந்த வண்டியும் மடக்கிறது இல்லை. இன்னைக்கு கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, இந்த உள்ள இருக்கிற விஷுவல் வெளியே தெரியணும், யார் இருக்கான்னு தெரியணுங்கிறது ஒரு போக்குவரத்து விதியா நீங்க வச்சிருக்கீங்க. பம்பர் வைக்க கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. ஆனா எத்தனை வண்டியில கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு சென்னையில போயிட்டு இருக்காங்க. நீங்க உங்களால அதை ரிமூவ் பண்ண முடியுதா? ஆனா ஒரு சாமானியன ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்றீங்க. இப்ப இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுங்கிறதுல இன்னொரு விஷயம், மற்ற ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட வேண்டாம், ரைட். ஒரு டாக்டர் சிம்பிள் ஸ்டிக்கர் கூட ஒட்டக்கூடாதா? ஒரு டாக்டர் போயிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஒரு சின்ன விபத்தோ இல்லை ஒருத்தருக்கு ஒரு நெஞ்சு வலியோ வருகிறதுன்னு வைத்துக்கொள்வான். அப்போ யாருன்னு டாக்டர் எப்படி அடையாளம் பிடிக்க முடியும்? ஒரு டிராஃபிக்கில் நடக்குதுன்னா ஒரு டாக்டரோட அந்த காரில் ஒரு அந்த சிம்பிள் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பாப்பர், சார் அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு கூப்பிடுங்க. இப்போ ரயிலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த ரயில் பயணிக்கு ஏதாவது இடைஞ்செல்லாம் பார்க்க முடியும். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம், விமானத்தில் போயிட்டு இருக்கோம், அங்கே டாக்டர் இருக்காருன்னா நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் நோட் பண்ணி வைக்கிறாங்க? விமானத்தில் யாருக்காவது அந்த பயணிக்கு திடீரென்று அவசர உதவி தேவைப்பட்டால் அந்த டாக்டர் மருத்துவர் செய்யணும்னு குறிப்பாக வச்சிருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து டாக்டர் சிம்பிளே ஒட்டக்கூடாதுன்றீங்க, அது என்ன நியாயம்? அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாநகர பஸ், நீங்க மாநகர பஸ் சர்வீஸ் ரோட்ல தான் ஓட்டுறாங்க, அதை உங்களால கட்டுப்படுத்த முடியுதா? ஆனா இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய விஷயங்களை இவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களும் யூனிஃபார்ம், இவங்களும் யூனிஃபார்ம். அப்போ அவங்கள்ட்ட போய் இவங்களால போராட முடியல. சாமானியனை மட்டும்தான் இவங்க கசக்கி பிடிக்கிறாங்க. இது வந்து சில விஷயங்கள் நல்லதான். இதுல இன்னொரு விஷயம் நாங்கள் குறிப்பா சொல்லி ஆகணும்.
இதில் போக்குவரத்து துறையில் இருக்க பெண் காவலர்கள் எந்த விஷயத்திலும் இதில் இந்த மாதிரி நிற்கிறதில்ல. அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க. அந்த வகையில் அந்த பெண் காவலர்களை நான் மிக மரியாதையோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் மற்ற காவலர்கள் கொஞ்சம் நீங்கள் நியாயமான சட்டத்தை மட்டும் பின்பற்றுங்கள். அதை நீங்கள் இந்த மாதிரி எது தேவையோ அதை செய்யுங்க. ஆனால் எல்லா காவல்துறையும் எல்லா அதிகாரிகளும் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியாது. சொல்லலை நாங்கள். அதுலேயும் நல்ல நியாயமான நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்யறாங்க. இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் அந்த மாதிரி சில தவறான காரியங்களை ஈடுபடுறாங்க. இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல. காவல்துறை இன்னைக்கு சிறப்பாக செயல்பட போய் தான் இந்த நகரம் மாநகரம் ரொம்ப அமைதியாக இருக்குது. நாம் அதை பாராட்டுறோம், ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த போக்குவரத்து காவல்துறை கொஞ்சம் அணுகுமுறையை மாற்றணும். அவர்களுடைய அணுகுமுறை சுத்தமாக மக்களுக்கு பிடிக்கல. நான் இப்போ இந்த விவாதத்தின் மூலியமாக சொல்கிறேன், பச்சை தமிழர் நேயர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த விவாதத்தை பார்த்துட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. பார்த்து இந்த கருத்து உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இது காவல்துறை கவனத்துக்கு போய் சேரும். அப்போ இதனுடைய மக்களுடைய கருத்து என்னங்கிறத அவங்க புரிஞ்சு அவங்க நடைமுறையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு பஸ்ல பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ வைரலா போச்சு. ஆமா. அதுல ஒரு நடத்துனர் ஒரு காவல்துறை ஊழியர்கிட்ட டிக்கெட் எடுங்கிறாரு. அவரு இல்ல நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இல்ல நீங்க எடுத்தே ஆகணுங்கிறாரு. இவரு எல்லாம் எடுக்க முடியாது, உங்க அதிகாரிகள் எல்லாம் வராங்க போறாங்க, ஊழியர்லாம் ஏறாங்க, உங்களாம் டிக்கெட் கேட்கறீங்களா? நானும் ஒரு அரசு ஊழியர் தானே, ஏன் டிக்கெட் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இது அந்த நடத்துனரே வீடியோ எடுக்கிறாரு. ஆமா, எடுக்கிறாரு. கடைசியில அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இல்ல அது எதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு இலவச பயணம்ங்கிறத இந்த திராவிட மாடல் அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை வச்சு தான் அந்த காவல் அதிகாரி அதில் பயணம் செய்யும் போது நான் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த விவரம் தெரியாத நடத்துனர் தான் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. இப்போ கடைசியில் அது ஒரு இஷ்யூ ஆனோடனே 2 பேரும் சமாதானமாகறாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, உடனே ஆகல. அதுக்கு இடையில அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க போக்குவரத்து துறை காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, அரசு பஸ் எங்க வருது பஸ்ஸை மடக்கிட்டு கண்டக்டருக்கு ஃபைன் போடுறான், யாருக்கு டிரைவருக்கு ஃபைன் போடுறான். என்ன ஃபைன் போடுறான்னா, நீ பெல்ட் போடல, ஓவர் ஸ்பீடு வர, வண்டியில பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டல, உள்ள 47 தான் சீட் இருக்கு, நீ அளவுக்கு அதிகமா லோடு ஏற்றிட்டு வர அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தை போட்டு 1000 ரூபாய் ஃபைனை போட்டு பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப நிறைய நடக்குது. இதுதான் உண்மை. நாடு முழுக்க நடக்குது. இது என்னன்னா, ஒரு அரசு துறை நிர்வாகம், அரசு துறை ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒன்னோடு ஒன்று மோதினால் அப்போ அது ஒரு பெரிய பிரளயமா மாறிடுது. அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருது. இப்போ அந்த மாதிரி இவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. காவல்துறையினர் எதிர்வினை ஆற்றின உடனே அது அரசு கவனத்துக்கு போய் அதுக்குடைய சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி விட்டார்கள். அரசுடைய பார்வைக்கு போன மாதிரி தெரியல. இல்ல, இது அரசு கவனத்துக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உடனடியா தீர்வு கிடைச்சிருக்கு. இதுக்கு தீர்வுனா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது அந்த 2 நடத்துனர், அவர் காவல்துறை, இவங்கள மேல் அதிகாரிகள் எப்பா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது வேண்டாம், நீங்க 2 பேரும் சந்திச்சு நட்பு ரீதியா நீங்க இந்த மாதிரி விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்றதுனால பண்ணிட்டாங்க. ஆனா இது தலைமை முதல்வருக்கு கூட அந்த செய்தி போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அது சரியா சொல்ல முடியல. இதே நிலையத்தான் நாங்க சொல்றோம். இதே ஒரு சாமானியனுக்கு மட்டும் ஏன் வேற நிலை வைத்திருக்கிறீர்கள்? இதே அளவுகோல் ஏன் சாமானியனுக்கு வேற வச்சிருக்கீங்க? சாமானியன் இதை வீடியோ எடுத்தா அவனை கேஸ் போடுறீங்க, அவனை குற்றவாளி ஆக்குறீங்க. ஆனா ஒரு அரசு துறை நிர்வாகத்தை ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கோறா மட்டும் நீங்க சமாதானமா போறீங்களா? எப்படி? சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. அப்புறம் எப்படி அந்த சாமானியனுக்கு அந்த உரிமை கொடுங்கறத நாங்க இப்ப பேசவே வந்திருக்கிறேன். சாமானியனுக்கு அந்த உரிமை கொடுங்க. அதே மாதிரி இந்த சாமானியனை மதிங்க. அவன் சட்டத்தை மீறி செஞ்சானா அதுக்கு ஒன்று அபராதத்தை நீங்க விதிங்க. அதை விட்டு அவனை குற்றவாளி ஆக்காதீங்க, அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. போக்குவரத்து துறை இதை செய்யாதீங்கன்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இப்போ கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 பஸ் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போடல, பிடிச்சி அபராதம் போடுறாங்க. ஓகே, இதே ரீசன் தான். வேகமாக ஸ்பீடு வேகமாக போற, அதுதான் ஒரு சிட்டிக்குள்ள கிளாம்பாக்கத்தில் அவ்வளோ வேகமாக வர முடியுமா? வர முடியாது. சீட்டு பெல்ட் நம்மளும் நினைவு தெரிஞ்ச பஸ்ல போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். எந்த பஸ்லயாவது ஓட்டுநர் பக்கத்துல சீட்டு பெல்ட் இருக்கிற நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு நாள் இல்ல. அரசு பஸ்ல எதுலையுமே கிடையாது, தனியார் பஸ்லயும் கிடையாது. இல்ல, சீட்டு பெல்ட் போடலன்னு எப்படி ஃபைன் போடலாம்? அது காவல்துறை. அதுதான் நம்ம என்ன சொல்ல முடியும். ஏதாவது அதிகாரத்தை கையில் எடுத்து செய்யறது தான் இந்த விஷயம். அது எப்படி சொல்ல முடியும்? போட சொல்றேன். கரெக்ட். ஆமா, நீங்க அப்ப அரசாங்கத்துக்கு தான் கோரிக்கை வைக்கணும். அரசு பஸ்ல இனிமேல் சொல்ற மாதிரி தமிழக அரசு, அந்த அரசுல 2 துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை. ஆமா, போக்குவரத்து துறை, போக்குவரத்து காவல்துறை. இவங்க 2 பேருமே ஒரே அரசுல இருந்துகிட்டு இவங்க எதிரும் புதிருமா இருந்து செயல்பட்டாங்கன்னா இதுல பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். எதுல பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் தான். பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? எத்தனை பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? போக முடியுமா? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியுமா? போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்றாரு? ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். அதே மாதிரி போக்குவரத்து துறையுடைய அந்த ஓட்டுநரும்
ஓட்டுநர்களையும் இவங்க வந்து தெளிவாக சொல்லணும். விதிமுறைகளை மீறாமல் நீங்கள் வாகனத்தை இயக்க வேண்டுங்கிறத தெளிவாக சொல்லணும். போக்குவரத்து துறை நிறைய வாகன விதிமீறல் சென்னைக்குள்ளே நடக்குது. அதை சொன்னல, பிளாட்ஃபார்மில் வண்டியை காரை பஸ்ஸை ஓட்டுறாங்க. அது என்ன நியாயம்? அதை நீங்கள் காவல்துறையும் கேட்கறது இல்லை, போக்குவரத்து காவல்துறையும் கேட்க முடியல. ஏன்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதனால் இது அரசாங்கம் தலையிட்டு ரெண்டையுமே சரி பண்ணணும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். சமீபத்தில் நான் கோவா போயிருந்தேன். கோவாவில் வந்து உங்களுக்கு தெரியும் 24 நேரமும் கோவா இரவும் பகலுமாக இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் அங்கே ஒரு விபத்து கூட இல்லை. தமிழ்நாட்டில் விபத்து புள்ளி விவரத்தை பார்த்தா எங்கேயோ இருக்குது. கோவாவில் ஒரு டிராஃபிக் சிக்னலில் கூட டிராஃபிக் போலீஸ் யாரும் இருக்கிறதில்ல. ஆனால் அங்கே நீங்கள் அந்த சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் காரை ஓட்டினா எங்கேருந்து எந்த கேமராலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இருக்க இடத்துக்கு போலீஸ் தேடி வர்றாங்க. வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தவறாக நடத்தியிருக்கீங்க, ஃபைன் போடுறோம், இனிமேல் வரக்கூடாதுன்னு கண்டிச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த டிராவல்ஸ் ஓட்டுநர்கள், அந்த கார் வாடகை கொடுறவங்க, ஸ்கூட்டி வாடகை கொடுறவங்க, வெஹிக்கிள்ஸ் யாரைக்கு வாடகை கொடுத்தாலும் அவங்களுக்கு தெளிவாக போக்குவரத்து துறையோடைய விதிமுறைகளை தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த விதிமுறையோட தான் நீங்கள் சொல்லி தான் இந்த வாகனத்தை கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத எந்த சுற்றுலா பயணிக்கும் கார் கொடுக்கக்கூடாது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் இன்றைக்கி சென்னை காவல்துறை போக்குவரத்து காவல்துறை பயன்படுத்திட்டோம். இங்கே இருக்க டிராவல்ஸ் எத்தனை டிராவல்ஸ் இருக்குது, ஓலா இருக்குது, ஊப்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபோனை கையில் எடுத்து பேசாத. டிரைவிங் லைசன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும். வாகனத்துடைய அனைத்து வாகனங்களும் கரெக்டாக இருக்கணும். நீ இப்படி சிக்னலில் ஒரு இடத்துலையும் மீறக்கூடாது. சிக்னல் மீறி இது பண்ணால் உன்னுடைய நிறுவனத்துக்கு தான் நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம், அந்த டிரைவருக்கு அனுப்ப மாட்டோம். இப்படி ஒரு இவங்க விதிமுறையை உருவாக்குனாங்கன்னா போக்குவரத்து இடையூறு இருக்காது. இப்போ சமீபத்தில் நான் கூட டூ வீலரில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு இருக்கும்போது சிக்னலில் வந்து போலீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பறக்கிறான், உரமா வாங்க. நம்மளும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு மரியாதை கொடுத்து சரி நிப்பாட்ட சொல்றாரு, நம்மளும் ஓரம் கட்டி ஓரமா நிப்பாட்டுறோம். நிப்பாட்டின உடனே என்ன பண்றாருன்னா உடனே டக்குனு சாவி எடுக்கிறாரு, பைக் சாவி. அப்ப என்ன எடுக்க வேண்டியிருக்கோம்? இது வந்து அவமரியாதை பண்றாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கு சுய கௌரவம் இருக்குது. இவன் வந்து யாரும் வாகனம் ஓட்டி யாரும் பேங்கை கொள்ளடிச்சிட்டு ரோட்டில் வந்துட்டு இருக்கல, இல்லைனா வெறும் மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கல. நீங்கள் குறுக்க பாஞ்சு மறிக்கிறதுக்கோ அவனுடைய சாவியை பிடிங்கிட்டு அவனை வந்து ஓரம் கட்டுறதுக்கோ. ஒரு சிக்னலில் நிற்கிறாரு, நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்மெட் போடலன்னு நீங்கள் கவனிக்கிறீங்க, அவர் அதை கேட்குறதுக்கு நீங்கள் வந்து அவரை மடக்கிறீங்க. ரைட், ஓகே சார், நீங்கள் வாங்க, நீங்கள் ஹெல்மெட் போடலன்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் அவருடைய அந்த சாவி அந்த அத்தனை கூட்டத்தில் அந்த டிராஃபிக்கில் ஒரு 100 வாகனங்கள் நிற்கிறது, இவன் மனைவியோடு போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் கௌரவத்தை குறைச்சி நீங்கள் அந்த சாவியை பிடுங்குறீங்க. எதனால் பிடுங்குறீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஏன் என்ன எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நீங்கள் அதையே நீங்கள் ஃபைன் போடுறது போட போகிறீங்க. நான் வந்து ஹெல்மெட் போடாமல் வர்றோம், நீங்கள் ஃபைன் போட போகிறீங்க. ஆனால் இந்த அசிங்கத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்கு யார் பொறுப்பு? நீ அசிங்கப்படுத்தி எப்படி எங்களை ஃபைன் வாங்க முடியும் உங்களால்? அது தவறு. அது மக்கள் நிச்சயமாக கேட்கணும். அதை வந்து அரசாங்கம், போக்குவரத்து துறை ஐஜி நிச்சயமாக இதை கவனத்தில் கொண்டு, போக்குவரத்து துறை போலீஸ் ஐஜி வந்து இந்த தகவல் அவருக்கு எட்டுச்சுன்னா இனிமேலாவது அந்த இந்த மாதிரியான அவமரியாதை செய்யும் இந்த போக்குவரத்து துறை காவலர்களுக்கு ஒரு அறிவுரையை, சுற்றறிக்கையை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சிலர் செய்யற தவறுகள்னால ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க சார். ரொம்ப எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குது சார். உங்களுக்கு தான் இல்லை. நீங்கள் ஒரு பத்திரிகை நிருபர், நீங்களே உங்களுக்கே இந்த அனுபவம் பட்டிருக்குன்னா ஒரு சாமானியன், ஒன்றுமே தெரியாத ஒரு சாமானியன் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பான், அவன் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆகிருப்பான் சார். இப்போ என் வீட்டிலேருந்து திடீர்னு எனக்கு ஒரு மாத்திரை தேவைப்படுது சார், பிபி மாத்திரையோ சுகர் மாத்திரையோ. எனக்கு அர்ஜென்ட்டாக நைட்டு மாத்திரை இல்லை. நான் உடனே அவசரமாக என்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு போகிறேன். பக்கத்தில் 1.5 கிலோமீட்டரில் ஒரு மெடிக்கல் இருக்குது. நான் ஹெல்மெட் மாட்டாமல் போயிடுறேன். அங்கே நான் போலீஸ் காவல்துறையிட்ட மாட்டிக்கிறேன். அங்கே நான் ஃபைன் கட்டுறேன். 1 கிலோமீட்டர் கூட என்னால் பைக்கு நான் ஒரு அவசரத்துக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக நான் வரக்கூடாதா சார்? இது என்ன சார் நியாயம்? இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குது சார். இதை நீங்கள் முதல்ல சென்னையில் இதை நீங்கள் அமல்படுத்தணும். நீங்கள் வாகன சோதனை நடத்துறதுக்கு உங்களுக்கு கால வரம்பு இருக்கணும், இடம் இந்த இடத்துல பண்ணுறீங்கிற ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த காவல் வாகன சோதனை பண்ணுறதுல இத்தனை காவலர் தான் ஈடுபடணுங்கிற ஒரு சுற்றறிக்கையை இந்த ஐஜி அவர்கள், போக்குவரத்து ஐஜி அவர்கள் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த மது அருந்து விட்டு வண்டி ஓட்டுறாங்க பாருங்க. ஆமா, அவங்கள நிறைய பேர் மடக்குறாங்க. அது தப்பு தான். அது ஓட்டிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஆமா, அதுக்கு அவங்களுக்கு கூட இவங்க வந்து ஒரு சரியான ஒரு முறையை அவங்க பின்பற்றலையே. அதுதான் நானே சொல்கிறேன்ல. இப்போது கோவாவில் வந்து 7500 மதுபான விடுதிகள் இருக்கிறது. அங்கே இருக்கிற மக்கள் தொகையை மொத்தம் 30 லட்சம் 40 லட்சம் தான் இருக்கும். இங்கே 1.5 கோடி பேர் இருக்கும். 7500 மதுபான கூடங்கள் இருக்கிற இடத்துல மது வழக்குகள் இல்லை, மது டிரைவிங் இல்லை. ஆனால் இங்கே மது டிரைவிங் கேஸ் வருது. எதனால் வருது? டாஸ்மாக் பக்கத்துலேயே செக் பண்ணால் வரதான் செய்யும் அந்த கேஸ். நாங்கள் மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது மிகப்பெரிய தவறு. அதில் எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமில்லை. அது காவல்துறை கரெக்டான நடவடிக்கை எடுக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. அதனால் விபத்து குறையும். அது நல்ல விஷயந்தான். அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. ஃபைன் போடட்டும். அது அதிகமான ஃபைன் போட்டாலும் தப்பு இல்லை. அப்போ தான் அது வந்து கட்டுக்குள் வரும். அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுலேயும் நீங்கள் அதிகார வர்க்கத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள்.
அதிகாரம் படைத்தவனுக்கும் ஒரு வழிமுறையும் ஒரு சாமானியருக்கு ஒரு வழிமுறையும் இந்த காவல் போக்குவரத்து துறை அனுமதிக்கக்கூடாதுங்கிறதா எங்கள் கோரிக்கை. சரிண்ணே, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. உடைய பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். அது மக்களுக்கும் ஒரு பயன்படக்கூடிய இதாக இருக்கும். அவங்களுக்கும் நீங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக மக்களுக்கு இப்போ பயனுள்ள விஷயங்களை கேட்டது எனக்கு ஒரு மிக சந்தோஷம். இது மூலியமா ஐஜி அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக. நன்றிண்ணே.